நம்பிக்கையோடு இருங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் உங்களை கைவிடாதுன்னு நம்புங்க. கண்டிப்பாக உங்களை கைவிட்டுறாது, நல்லதே நடக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். முருகனின் அருள் கதையை உங்களிடம் பகிர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா. விஜய் அவனுக்கு 25 வயதாகுது. விவரம் தெரிஞ்சதுலேருந்தே முருகனோட அடிமைன்னு சொல்லலாம். சாமின்னு ஒன்று இல்லைப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறானா, முருகன் தாண்டா சாமி அப்படின்னு சொல்ல வச்சுருவான் அந்த விஜய். ஆனால் வாழ்க்கையில் படாத கஷ்டம் கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டான். ஆனால் இன்றைக்கி கார், வீடு, அரசு வேலை, கை நிறைய சம்பளம்னு சந்தோஷமாக இருக்கான். இப்போவும் அவன் என்ன சொல்லுவான்னா, எடுத்தவன் கொடுப்பான், கொடுப்பவன் எடுப்பான், அதெல்லாம் முருகன் தான். முருகனை தவிர எனக்கு எதுவுமே பெருசு இல்லைன்னு சொல்லுவான். எடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, அது உன்னோட தயவு அப்படின்னு தான் முருகன்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். அவனோட முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் உதவி செய்வான். முருகனை ஒரு நாள் கூட தவறாது வணங்குவான். சந்தோஷமாக தான் இருந்தான். அவன் முடி வெட்டுறதுக்காண்டி ஒரு சலூன் கடைக்கு போயிருக்கான். கஸ்டமர் வராது தெரியாத அந்த கடைக்காரர் சாமி படத்தை பார்த்து, கடவுளே இன்றைக்கி கடையோட வாடகை கேட்டு வருவாங்க, என்கிட்ட காசு இல்லையே, நான் உன்னை தானே நம்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. விஜய் நினச்சிருந்தா அந்த காசை கொடுக்கலாம். ஆனால் அவர் கடவுளே இல்லைன்னு சொன்னதுனால சரி, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு செய்யணும்னு யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ரோட்டில் ஒருத்தவர் வராரு, ஒரு பெரியவர், நல்ல தாடியெல்லாம் நிறையா இருக்குது. அவரை கூப்பிட்றாரு, ஐயா வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு அந்த கடைக்கு வந்துட்டு, இங்கே யாரும் முடி வெட்டுறவங்க இருக்கீங்களான்னு கத்துறாரு. விஜய் அப்படி சொன்னோடனே கடைக்காரர், தம்பி நான் முடி வெட்டுறேன் தான்ப்பா, ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடி வெட்டுறவர் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பெரியவருக்கு ஏன் இவ்வளோ தாடி இருக்குது, அந்த தாடியை நீங்கள் வெட்டி விட்டுருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாரு. கடைக்காரருக்கு சுளிர்னு இருந்துச்சு. இதே தானே கடவுள்கிட்ட சொன்னார், கடவுள் நீ ஒருத்தர் இருந்தானா என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறேன்னு. இப்போ இவர் தொழிலில் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி இருந்திருக்கு. இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு பெரியவர் உட்கார சொல்லி பெரியவருக்கு அழகாக முடி வெட்டி விட்டுருக்காரு. பெரியவர் சொல்கிறாரு, தம்பி என்கிட்ட கையில் காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பரவாயில்லையா, எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, உங்களால் என் மனசு லேசாகிடுச்சு. உங்களுக்கு எப்போ முடி வெட்டனாலும் இங்கே வாங்க, நான் ஃப்ரீயாகவே வெட்டி விடுறேன் அப்படின்னு அவருக்கு வெட்டி விட்டுருக்காரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பெரியவர் போயிட்டார். விஜய் முடி வெட்டிக்கிறாரு. அதுக்கான பணத்தையும் அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு பையன் வரான். அவனை பார்த்தோன்னே கடைக்காரருக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருந்தது, மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கடை வாடகை வசூலிக்க வராரு. அவர் ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அந்த பேப்பரில் இந்த கடை இன்னையிலேருந்து உங்களுக்கு தான், உங்களோட கடை அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன இப்படி திடீர்னு இப்படி ஒன்று கொடுக்குறீங்க, என்னாச்சு, நான் என் வாடகையே கொடுக்க முடியாமல் இருக்கேனே அப்படின்னு சொல்லி கடைக்காரர் கேட்குறாரு. அதுவா நான் சொல்கிறேன்னு அந்த பெரியவர் உள்ளே வராரு. நான் யாருன்னு நினச்சேன், இது வரைக்கும் நீ என்னை பார்த்ததில்லை, இந்த இடத்துக்கே சொந்தக்காரனாக தான், இந்த கடையை கட்டினது நான் தான், இந்த எல்லா கடையும் நான் தான் வாடகை விட்டுருக்கேன். என் கனவுல முருகன் வந்தான், அடே என் மகன் கஷ்டப்படுறான்டா, நீ என்னடா இப்படி படுத்து தூங்குற, என் மகனுக்கு போய் உதவி செய்டா அப்படின்னு சொன்னான். உன் மகன் யாருன்னு நான் கேட்டேன். நீ சவரம் பண்ண போய் உட்காரு, அவனாக உனக்கு உதவி செய்வான்னு சொன்னான். எனக்கு நீயா தான் உதவி செஞ்ச, நீ தான் அவனோட பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அந்த நிமிஷம் கடைக்காரருக்கு கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. கடவுளே நீ இல்லைன்னு நான் சொன்னேன், ஆனால் நீ என் மகன், நான் உன் மகன் சொல்லிட்டு நீ என்கிட்ட சொல்லியிருக்க பற்றியா, இதை விட என்ன இருக்குது அப்படின்னு ஆனந்த கண்ணீரில் இருந்தாராம். அப்போ தான் விஜய் சொன்னாராம், இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். நீங்கள் கடவுளே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் முருகர் இருக்காருன்னு உங்கள் வாயில் வர வைக்கணும்னு நினச்சேன். முருகன் அதை நடத்தி காட்டிட்டாரு. இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இனிமேல் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வாடகைக்குன்னு போகாது, நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம். என்னால் முடிஞ்ச உதவியையும் வாங்கிக்கிங்கன்னு தன்னால் முடிஞ்ச பணத்தையும் கொடுக்குறாரு. அன்னையிலேருந்து கடைக்காரரோட வாழ்க்கையும் நார்மலாக சந்தோஷமாகுது. அவரும் நல்ல நிலைமைக்கு வர்றாரு. அவரால் முடிஞ்ச உதவி எல்லாருக்கும் செய்கிறாரு. இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது ஜஸ்ட்டு கதைன்னு மட்டும் நினைக்காதீங்க, இதுவும் ஒரு உண்மை கதை தான். எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் முருகா உன்னை நம்பிட்டேன், உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முருகனே உனக்கு உதவி செய்வான். நம்பிக்கையோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. எந்த நிலை வந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்கள திட்ட வேணாம், கோவப்பட வேணாம், முருகன்ட்டே கோவப்பட வேணாம். முருகன் உங்களுக்கானதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பான்.
நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திக்கிறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.